தமிழ்நாடு முழுவதும் 1,31,00,000 மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு சிறப்பு உரிமை தொகையாக 5,000 ரூபாய் வழங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பெண்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். சார் முன்னாடி இந்த 3000 சேர்த்து 5000 தந்திருக்காங்க. ரொம்ப நன்றி முதல்வருக்கு. எங்களுடைய குடும்பங்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை நாங்க தக்க முறையில நாங்க பயன்படுத்தி கொள்றதுக்கு இந்த தொகை நல்லா எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு. நன்றி சார். 1000 ரூபாய் கிடைச்சதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு 5000 ரூபாய் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி சாருக்கு. ஐயா 1000 ரூபாய் கொடுக்காங்க, அது ரொம்ப சந்தோஷம் ஐயா. திரும்பி இப்ப 3000 போட்டு 5000 ரூபாய் கொடுக்குங்க. எல்லாருக்கும் ரொம்ப உதவியா இருக்கு. எல்லாரும் நல்லா சந்தோஷப்படுறாங்க, எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஐயா தான் வரணும்னு எல்லாரும் நினைக்காங்க. ஐயா தான் வருவீங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. பணம் எல்லாத்துக்குமே பிரயோஜனமா இருக்கு ஐயா. நீங்க மாசம் 1000 ரூபாய் கொடுக்குமே பிரயோஜனமா இருக்கு. இப்ப மக்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்தோன்னு எல்லாம் குதிச்சு சந்தோஷத்துல ஓடுது. நல்லா இருக்குங்க ஐயா. நல்லா இருப்பீங்க. நீங்களும் நல்லா இருக்கணும் ஐயா. முதலமைச்சர் அக்கௌண்ட்டில் 5000 ரூபாவும் பணம் உரிமை தொகை ஏற்றிருக்காங்க. இன்னைக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சி எங்களுக்கு. முதலமைச்சருக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காலையில் ஒரு உரிமை தொகையில் 1000 ரூபாய் ஏறதுல எங்களுக்கு ஒரு போனஸாக 5000 ஏற்றி விட்ருக்காங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் கொஞ்சம் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கோம். ரொம்ப நன்றி. எங்களுக்கு பொங்கலுக்கு 4000 ரூபா போட்டிருந்தாரு. இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு பார்த்தோம், அக்கௌண்ட்டில் 5000 ரூபா வந்துருந்தது. எனக்கு கணவர் இல்லை, 2 ஆம்பளை பிள்ளைங்களை தான் வச்சுட்டு கஷ்டப்படுறோம். எனக்கு ஹெல்ப்புக்கு எதுவும் இல்லை. ஐயா கொடுக்குற இந்த மாதம் கொடுக்குற 1000 ரூபாவும் சரி, இந்த வந்த காசும் சரி எங்களுக்கு பெரிய உதவியாக இருந்தது. இப்போ என் அம்மா கூட முடியாமல் இருக்கிற நேரத்துலையும் கூட இந்த காசு எனக்கு மருத்துவ செலவுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 3000 கொடுத்தீங்க, பொங்கலுக்கு நல்லா கொண்டாடணும் நாங்கள் பசங்க எல்லாம். இப்போ 5000 கொடுத்துக்கிறீங்க. இப்போது ரொம்ப சந்தோஷம். 6 மாதத்துக்கு எங்களுக்கு. நான் கரகாடி இந்த ஆள், எனக்கு யாரும் உதவி செய்ய ஆள் கிடையாது. இப்போ வீட்டு வேலைக்கு தான் போகிறேன். கஷ்ட டைமில் உதவுது, ஏழைங்களுக்கெல்லாம் கஷ்டத்துக்கு உதவுது. முதலமைச்சர் தான் வரணும், இவர் தான் வரணும். எங்களுக்கு நல்லதெல்லாம் செய்கிறாரு. நீங்கள் கொடுத்த பொங்கல் போனஸாக கொடுத்தது பிள்ளைங்களுக்கெல்லாம் நன்மையாக இருந்தது. இப்பொழுது எனக்கு கால் அடிபட்டுட்டு என் பிள்ளைங்களும் கூலி வேலை தான் செய்கிறாங்க. எனக்கு உதவி பண்ண யாரும் இல்லை சார். அதனால நீங்கள் கொடுத்த 5000 ரூபாயில் இன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னா உங்களுடைய கிருபையும் உங்களுடைய விசுவாசம் தான் எங்களுக்கு இன்றைக்கி என் உயிரை காப்பாற்ற போகிறது. அந்த 5000 ரூபாய் தான் சார் எங்களுக்கு எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறீங்க. என் பேர பிள்ளைங்கெல்லாம் படிக்க வச்சு உதவி பண்ணியிருக்கிறீங்க சார். அதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். காலத்துக்கும் உங்களுக்காகவே நாங்கள் கடமைப்பட்டு நடந்துருக்கிறோம் சார். நான் கூலி வேலை தான் பார்க்குறேன். எங்கள் வீட்டுக்காரும் கூலி வேலை தான் பார்க்குறாரு. முதலமைச்சர் ஐயா மாதம் 1000 ரூபா தரது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. அதில் இந்த எலெக்ஷன் டைம் வரனால இந்த 1000 ரூபா ஏறாதுன்னு சொன்னாங்க. மனசு கஷ்டமாக இருந்துச்சு. திடீர்னு காலையில் இன்ப அதிர்ச்சியாக ஐயா 5000 அமுச்சு விட்ருந்தாரு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு. இது இல்லாமல் இந்த மாதம் 1000 ரூபா இல்லாமல் நான் அடுத்து 2000 ரூபா தரேன்னு அறிவிச்சிருக்காரு. இன்னும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு மாதம் 1000 ரூபா ஏற்றி விடுற பணம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு இதுகளுக்கு. அதே போல் சரி இந்த எலெக்ஷன் வர்றது வாசி பணம் ஏறாதுன்னு நாங்கள் ஆளுங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த இப்போ விடிய 5000 ரூபா பணம் ஏறவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ எனக்கு மாதம் ஸ்டாலின் ஐயா ஒரு 1000 ரூபா உதவி கொடுக்குறாரு, போட்டு விட்றாரு. அது எனக்கு என் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கோ ஒரு வீட்டு உபயோகத்துக்கோ தேவைப்படுது. அது ரொம்ப மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. இப்போ காலையில் திடீர்னு நான் வேலைக்கு வரும்போது இப்போ பிள்ளைகள் சொல்லிச்சு ஒரு 5000 ஏறி இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிச்சு. அது நான் பார்க்கவும் எனக்கு ரொம்ப இன்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.